இன்றைய தியானம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 10:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அவருடைய ஜனமாகிய நமக்கு சொல்லுகிறார். இந்த நாளிலே நான் உங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். இது கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு சொல்றார், கர்த்தருக்குள் நான் உங்களை பலப்படுத்துவேன். நீங்க என்ன செய்வீங்க? அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதெல்லாம் நமக்கும் தான் பிரியமானவர்களே. நம்மை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நான் பலப்படுத்துவேன். இதே சகரியா 10:6 வாசிச்சு பாருங்க. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். கர்த்தர், ஐ வில். நான் அவர்களை பலப்படுத்துவேன், நான் அவர்களை ரட்சிப்பேன், நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்றார். எவ்வளவு அருமையான வாக்கு நமக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே. அவர் வார்த்தையின்படியே நம்மை பலப்படுத்துவார். சங்கீதக்காரராகிய தாவீது 68ஆம் சங்கீதம் 34, 35 ஆகிய வசனத்திலே இப்படியாய் பாடுகிறான். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப யார் நமக்கு பலத்தை கொடுக்கிறவர்? இஸ்ரவேலின் தேவன். அவருடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். அந்த கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்றார். பயந்துட்டு இருக்கிற சகோதரி சகோதரியே, ஏசாயா 41:10 படியாக நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தருக்குள் உங்களை என்னையும் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே சந்தேகம் வேண்டாம், அவருடைய நாமத்தினாலே என்னை பலப்படுத்துவார். நிச்சயமா பலப்படுத்துவார். எனக்குள்ள இருக்கிற எல்லா எல்லாவற்றையும் இன்றைக்கு காலையில எடுத்து போடுங்கப்பான்னு ஜெபிங்க. ஒருவேளை ஆவி ஆத்துமா சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிற தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரிய, மகனே, மகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:13 என்ன சொன்னார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். அந்த வார்த்தையை விசுவாசித்து நாம அறிக்கை செய்வோமானால் நம்மை கர்த்தர் பலப்படுத்துவார். நீங்க சகரியா 10:12 அடுத்த பாகத்துல என்ன வாசிச்சோம்? அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார். எவர்கள்? யார் யாரெல்லாம் கர்த்தருக்குள் பலப்படுத்தினாரோ அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள். இந்த மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார்கள்வா? ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மாதம் முழுவதும் தேவனோடு சஞ்சரிக்கிறத காரியத்தை குறித்தே நம்ம தியானித்து கொண்டிருப்போம். தேவனோடு சஞ்சரிப்போம், தேவனோடு நடப்போம், துதி ஆராதனையின் மூலமாய் அவர் கிட்ட நெருங்கி சேருவோம், ஜெபத்திலே அவருடைய முகத்தை தேடுவோம், அவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை கை கொண்டு நடப்போம். அவருடைய வார்த்தைகளிலே நம்ம வளர்ந்து பெருகும் பொழுது பிரியமானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்றார், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா அவருக்குள் வேர்கொண்டு, அவர் மேல் கட்டப்பட்டு, அவருக்குள் நடந்து கொண்டு உங்களுக்கு கர்த்தர் அவருடைய வசனத்தை போதித்து கொண்டு வருகிறார். ஆகவே நீங்க விசுவாசத்துல உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நாம வளர்ந்து பெருகணும். அவர் மேல்
அவருக்குள் நாம நடக்க, கட்டப்பட, வேர்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் நம்ம ஜெபிக்கும் பொழுது கொலோசியர் 3:17 பவுல் எழுதுகிறாரே, அதுபோல தேவனை ஸ்தோத்திரிக்க நமக்கு உதவி செய்வார். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்குள் பலப்படுவீங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வீங்க, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாழ முடியும். எதை செஞ்சாலும் அவருடைய நாமத்தினால செய்ய முடியும். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க முடியும். நன்றி சொல்லி அப்பா எங்களை பலப்படுத்துங்கன்னு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சகரியா 10:12 படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் பலப்பட்டு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையினாலே இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பலத்தையும் உம்முடைய ஆண்டவரே வல்லமையையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளில் யார் யாரெல்லாம் உங்கள் பலத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாம் உங்கள் நாமத்தினாலே நடக்கவும், உங்கள் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணவும், உங்கள் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தவும் நீர் உதவி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி ஜெபிக்கிறவங்க யாராயிருந்தாலும் ஆண்டவரே, எசாயா 41:10 உங்கள் நீதியின் வலதுகரத்தினால் அவங்களை தாங்கி பலப்படுத்துங்க ராஜா. அவர்களை கர்த்தனை பலப்படுத்தி அவங்களை அறிக்கை செய்ய வைங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல உதவி செய்ய ஆண்டவரே. உமக்குள் நடக்க, உம்மேல் கட்டப்பட, உமக்குள் வாழ ஆண்டவரே, உமோடு சஞ்சரிக்க ஆண்டவரே நீர் அவளுக்கு உதவி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.